ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். நெக்ஸ்ட் வீக் எல்லா ஸ்கூலும் ஓப்பன் ஆகிடும். அம்மாக்கள் எல்லோரும் பிஸி ஆகிடுவோம். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும்ல, அதனால தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோடு வந்திருக்கிறேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டேஸ்ட்டாகவும் இருக்கும், குயிக்காகவும் செய்யலாம், எல்லாத்துக்கும் மேலே ஹெல்த்தியானது. என்ன டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க செய்யலாம். இதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக மிளகு, பெருங்காயம், ஒரே ஒரு காய்ந்த மிளகாய். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். வெறும் சட்டியில் முதல்ல பெருங்காயத்தை நல்லா வறுத்துக்கலாம். பொரிஞ்ச பிறகு மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, காய்ந்த மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எல்லாம் சிவந்து வரணும். இப்போ பருப்பு எல்லாமே சிவந்துருச்சு. நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மறுபடியும் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, இதை நல்லா எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான க்ளீன் பண்ணி கழுவி எடுத்த கருவேப்பிலை, கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, இதை சேர்த்து சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நான் வதக்குறேன் பாருங்கள். அந்த மாதிரியே நீங்களும் சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கிக்கிங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும். இப்போ வதங்கிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆற விட்டுடணுங்க. நல்லா ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கணும். தண்ணி விடாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். எப்படி இருக்கணும்னா, இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த அளவுக்கு நீங்களும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதில் கடுகு பொரிய விட்டுக்குங்க. கூடவே மறுபடியும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, இதெல்லாம் சேர்த்து சிவக்க விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, இதை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு இது கூட நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதை எல்லாத்தையும் சேர்த்து சிம்மிலேயே வச்சு வதக்கிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க, கசக்கும். இப்போ நம்ம இது கூட வடித்த சோறு சேர்க்க போகிறோம். சோறு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். ஆர்டினரி ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா பாசுமதி ரைஸாக இருந்தாலும் ஓகே. இப்போ நான் ஆர்டினரி ரைஸ் தான் வடித்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் அரைக்கிறப்பவும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த டைம்லேயும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சோறு வடிக்கிறப்ப அதுலேயும் உப்பு சேர்த்து தான் வடிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ சோறு சேர்த்துக்கலாம். நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு தான் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கான அளவுகளில் தான் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் நான் இப்போ காமிச்சிருக்கிறது. இப்போ சோறு சேர்த்தாச்சு. இது கூட 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நெய் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் ஆயிலே எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் லெமன் சாறு சேர்த்துக்கங்க. நிறைய சேர்க்கக்கூடாது, ஒரு 2-3 ட்ராப்ஸு போதுமானதாக இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ருசியான ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணாலும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். பாய்.